வணக்கம் மக்களே. ஸோ நான் சைட் பை சைடு ஆக்சுவலாக 2 வண்டி இன்றைக்கி ஓட்டிகிட்ருக்கேன். Now I'm on a Scram 411. ஹிமாலயனோட டேக் ஆன் ஸ்க்ராம்ப்ளர். ஒரு ஸ்க்ராம்ப்ளராக இருந்தால் என்ன, ஒரு ஹிமாலயன், நாட் அ ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்ட்ஸ் டேக் ஆன் அ ஸ்க்ராம்ப்ளர். ஒரு ஸ்க்ராம்ப்ளர் மாடல் ராயல் என்ஃபீல்டு மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து விடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஸ்க்ராம் 411. சரி, இந்த வண்டியில் என்னென்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஐஸ்தட்டிக்ஸாக they have changed the seat look into a seat into a single piece. It's got கொஞ்சம் மோல்டிங் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஆக்சஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்கள் லெக்கு கொஞ்சம் ரீச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஸ்மார்ட் திங். ஷார்ட்டர் ரைடர் கேன் ஆக்சஸ் திஸ் பைக். தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். Very smart move. And they've changed the tires to 19 inch in the front. 21 inch front tires were in the vandiki, but they've changed it into a 19 inch front. But the same 17 inch rear section, same suspension, chassis, ellame. Nothing different. It's a scrambler. Takes on not complete off-road, but it is designed to take on the city and adventure parts and also highway. நம்ம ஊர் வண்டிங்க எல்லாமே ஹைவே எடுக்கணும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். பட் திஸ் வெஹிக்கிள்ஸ் இதுவும் அப்படி தான். ஸோ இந்த வண்டியோட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிமாலயன், பட் ஆனால் இட் ஃபீல்ஸ் வெரி லைட்டர் தென் ஹிமாலயன். அது பிகாஸ் இட்ஸ் காட் அ ஃப்ரண்ட் 19 inch wheels. Front 19 inch wheels are much more shorter turning radius இருக்கும் 21 inch ரேடியஸ்க்கும் போது. ஸோ இட் டேக்ஸ் ஷார்ட்டர் டைம் டு டர்ன் அதெல்லாம். ஸோ என்னென்னா இந்த என்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷான என்ஜின், இந்த ஹிமாலயனில் இருக்க என்ஜின். அது வந்து they've tuned it well after time, but it's very smooth, very refined. They made this engine. Okay, so this vehicle goes pretty solid performance. It opens up. ஒரு ஹிமாலயன் ஓப்பன் அப் பண்ணுற மாதிரியே இட் ஓப்பன்ஸ் அப். ஸோ இஃப் யூ ஆர் ஹிமாலயன் ஓவர், யூ வில் நாட் ஃபீல் மச் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆன் என்ஜின் கேரக்டர் யாராக இருந்தாலும். ஓகே, குவைட் ஸ்டேபிள். bang on, it goes 100 எல்லாம் it doesn't care. ஆனால் பிரேக்ஸ் வந்து நீட்ஸ் மோர் பைட். இந்த வண்டியில் எனக்கு அப்போலேருந்தே எனக்கு ஹிமாலயன்லேருந்தே பிரேக்ஸ் அவ்வளோ திருப்தி கிடையாது. இந்த வண்டியும் இஸ் நோ எக்ஸெப்ஷன். doesn't have the strongest brakes to stop the bike, but it slows down quite okay. ஓகேங்க, என்ஃபீல்டு வந்து இட்ஸ் நாட் என்ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் கிடையாது பிரேக்ஸ். ஸோ வி ஆர் நாட் கோன் பி ஒன்லி ஆன் பிரேக்ஸ். என்ஃபீல்டோட பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் சம் கியர் கண்ட்ரோல், இல்லைன்னா யூ வில் நாட் ஹேவ் மச் ஆஃப் கண்ட்ரோல் அட் ஆல். பட் ஆனால் it's become solid and solid. Throughout the years they made more and more progress and they made it a much better product. Himalaya iduva adnu ketta, I think this is a much better, more matured outcome of what is Himalayan. This is more refined, more subtle and stylish too. It has got its own style. Now in vandi irangumbodhu I was kind of confused with the styling cue, but it has beautiful styling. And suspensions are a little bit harder and a firmer side la irukka mari irukku. It goes actually like wheel burn pannittu, yeah, it goes. So yes, na Himalayan ஓட்டும்போது ஃபீல் பண்ணது உண்டு. இந்த இடத்துல வந்து it has to have one support. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு bracket, ஒரு protection வந்து நல்லா இருக்கணும். So they've given it as an accessory. Apart from that, they changed it into a single seat. இந்த இடத்துல வந்து they made it a nice profile. So what happens is, இது வந்து நான் அதிலே சொல்லணும்னு நினைக்கிறேன், சுசுகி ஜிக்ஸர் வீடியோலேயே நான் சொல்லணும்னு நினச்சேன். What happens is, when even shorter riders உட்காரும் போது the legs go down like this. So என்ன ஆகும்னா, even for a shorter rider they can reach the ground really fast. அதாவது they can easily reach the ground.
So that profiling has been done. It's a very smart move. ஏன்னா இந்த வண்டியை வந்து they have also focused it for the city. So அந்த மாதிரி பண்ணும்போது when they done this profiling, it's a brilliant move that city-குள்ளே anybody can use, even if it is a shorter rider. 5'5" இருக்க ரைடர்ஸ்லாம் கூட they can comfortably handle this bike because of the seat profile and the front 19-inch tires. So next beautiful move வந்து they've done for this bike is the front 19-inch tires. Well, Himalayan வந்து இறங்கும் போது 21 was too much ன்னு நான் ஃபீல் பண்ணேன். And it was a little bit too much for city குள்ளெல்லாம். It was literally all over the place. It has to have a huge turning radius. இந்த வண்டி கொஞ்ச நேரத்தில் ஓட்டும் போது I will show you a turning radius. இந்த turning radius எந்த வண்டி எவ்வளோ இந்த வண்டி எடுக்குதுன்னு. So you will have a better idea. So they've given on single speed cluster in the இடத்துல, and same Himalayan headlight with one nice front fascia look. So it's kind of they've given one kind of a touch to it, but I don't know what kind of concept they were going for, so it was not complete on the concept. So they've given also a radiator guard. So this is also the radiator guard it's an accessory. This is not a stock fitment. So this crash bar also is an accessory. So இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் கிடையாது இந்த வண்டியோடைய. ஸோ இந்த பார்ட், இந்த பீஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா Himalayan comes with a pipe இந்த இன்னர் சைடில். ஸோ இந்த பைப்பை க்ளோஷர் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு லுக் கொடுக்கறதுக்காகவும், ஸோ இதை மவுண்ட் பண்ணி they made one குட்டி லுக், எக்ஸ்ட்ரா லுக் ஈஸ்தட்டிக்ஸ்க்காகவும் ஹார்ன்லாம் மவுண்ட் ஆகுறது is on that pipe. So those are the things. Apart from that, the new Himalayan Scram, their new features, for example the buttons, the I button, இங்கே இருக்கிற அந்த I button gives you information on the screen. So இது என்னன்னு பார்க்கலாமா? So the I button gives information on the screen. It changes your odo, trip A, trip B and trip F. Trip F Himalayan வச்சுருக்க உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா I will give you the information. Trip Fங்கிறது whatever fuel is left and on reserve, அதில் எவ்வளோ ஓடுங்கிறது தான். ஸோ ட்ரிப் எஃப் மாறிச்சு அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஓட ட்ரிப் எஃப்க்கு மாறிடும். ட்ரிப் எஃப்க்கு மாறிட்டு எவ்வளோ ஓடுங்கிறது இட்ஸ் ஆன் ரிசர்வ். ஸோ சேம் ஆஸ் Himalayan, and they have given the gear position indicator, time, fuel and everything, and the beautiful single console. Himalayan, I think this bike is more beautiful on many things except for in the part which I don't like, which is kind of awkward. I would have just gone for a single round headlight, but they've tried something nice, so that is okay. And they've given a nice 411 badging in the இடத்துல, so that is also something nice. So and apart from that, they've changed this, given this mirror. This is an accessory mirror, and this costs around 6,500, and this is an accessory touring mirror. They've put it on the bike. So this is not a regular fitment. So regular fitment comes with a regular round plastic mirrors. So they didn't want it to touch the part of the chassis, so they pretty much done everything on the same chassis and made it a simple but effective product on the market. But இது ஓட்டி பார்த்தீங்கன்னா you will definitely like it much better than Himalayan. I think it's pretty comparatively slightly lighter than Himalayan to ride, and they have the pannier holders, mounting points, and this new mudguard on the rear it's much better looking than the Himalayan. And the UB Himalayan go around, it looks ugly, kind of very curvy. It doesn't suit the bike's profile, but in the mudguard is very nice. It's definitely literally like a scrambler, like a dirt bike. You remove this black part, this piece will look beautiful. They've done a beautiful job. I think Himalayan இறங்கிறதுக்கு பதிலா இந்த வண்டி இப்படி இறங்கி இருந்திருக்கணும். This is the much better face of what this product is supposed to be. இந்த என்ஜினுக்கோட கேரக்டருக்கும் I've ridden this Himalayan extensively. அதனால இந்த என்ஜினும் is very similar, nothing different from the Himalayan. இந்த என்ஜினோட கேரக்டருக்கு, இந்த பிரேக்கிங்க்கு, this is how this bike should have been firstல இருந்தே. But they made it into a different product, but now they got into this. So I like to really appreciate Royal Enfield's decision on that. So there you can see the beautiful structure. So இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வண்டியோட அந்த full look, that you can get that image of the bike. So you remove this black piece mudguard, it looks beautiful. See,
லுக்ஸ் லைக் அ ஸ்க்ராம்ப்ளர் இல்லை, ரசிச்சு தாங்க செதுக்கியிருக்கானுங்க. இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ எஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ஜின் பற்றிலாம் உங்களுக்கு எதுவும் நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். இட்ஸ் 411cc ஆயில் கூல்டு யூனிட், சிங்கிள் சிலிண்டர், 5-speed கியர் பாக்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் செக் பண்ணணும்னு நினச்சேன். அது இருக்குது, பட் இருந்தாலும் நான் செக் பண்ணணும்னு நினச்சேன். இட்ஸ் ஆன் நியூட்ரல். ஸோ இட் டசன்ட் ஹாவ் அ சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர். ஓகே, இட் ஹேஸ் அ கட் ஆஃப் வித் சைட் ஸ்டாண்டு. So that has become mandatory in these days. Okay, so now you know this bike. Third gear, it doesn't gear, it goes. Boom. Very smooth as Himalayan engine. It goes. Fourth. Fourth, the traction I cannot feel. Fourth, I cannot feel the bike. It is all over the place. In the corner, in the bridge. See, literally when you are on highway, in the many bridges, we see with a lot of the joints. When the bike joints, the bike gudikum. So the gudikum, you will also have to turn on myself situation. Long term highways like use. So I can feel very comfortable with that high speed. Maybe it's also because of the front or the wheel size konjam kammiyanala it would have lost that character and the over stability and character. But ana highway inga alayra character irukum adukku adrariye, and because of the suspension being very soft on the Himalayan. So இந்த வண்டி நான் எது கூடயும் கம்பேர் பண்ணலைங்க. I'm actually comparing with the Himalayan. இந்த வண்டியை நான் ஏதாவது கூடயாவது கம்பேர் பண்ணணும்னு நினச்சேன்னா I would compare it with the V-Storm 250. V-Storm 250 and this bike has very similar philosophy. சீட் ஹைட்டில் மக்களை பார்க்க வேண்டியதாகட்டும், இந்த என்ஜின் கேரக்டரிஸ்டிக்ஸு, கியர் ரேஷியோஸு, அதெல்லாம் அது என்ன ஒன்று சுசுகி இஸ் மச் மோர் ரிஃபைன்ட் அண்ட் மோர் லெஸ் கிளங்கி. பட் திஸ் இஸ் இந்த வண்டி ஐ கேனாட் கம்ப்ளைன். இட்ஸ் மச் மோர் ரிஃபைன்ட் தென் கம்பேரிட்டிவ்லி வாட் இட் வாஸ். ஒரு ஹிமாலயன்லேருந்து இட் இஸ் மச் மோர் ரிஃபைன்டு அண்ட் இட் ரெஸ்பான்ஸ் மச் பெட்டர் தென் முன்னாடி இருக்க வண்டி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த BS6 நார்ம்ஸில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ்க்கு தீஸ் பைக்ஸ் ஹாவ் ஸோ மச் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுலேயும் see, you walk open the throttle, it goes, and the torque, it has that torque, and the restriction that torque is working pretty well. You can really, it helps you really well. It won't get you pissed off. நீங்கள் வந்து டென்ஷன் ஆக தேவையில்லை. throttle கொடுத்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்னதுடா இது அப்படின்லாம் you don't have to think. It goes very comfortable. City guys say it will be very nice. Himalayan, this thing is the opposite. They also made it slightly stiffer. Suspension, I can very well feel it. ஏன்னா Himalayan almost absorbs everything. இது வந்து has like jerks everywhere. I can feel that the internals maybe அவங்க டியூன் பண்ணாங்களா இல்லைனா சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் லோட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது. But I can pretty much feel that this bike is little bit more stiffer than the Himalayan. And the front wheel also helps really a lot. வண்டியோட கேரக்டரே changed. I think this is quite a good prospect for whatever this bike is. Price wise பார்க்கலாம். ப்ரைஸ் நான் உங்களுக்கு எந்த வீடியோவில் சொல்கிறேன், பட் இட்ஸ் நாட் a big surprise, everybody knows it. But ஆனால் வந்து how it behaves is very good. Like I whack open the throttle, it goes. I whack open the throttle, it doesn't care. If it has to go, it will go. அதுக்கு நான் gear down பண்ண தேவையில்லை. Gear down பண்ணேன்னா தான் it screams. But on a gear down banana, you have that RPM and you go again. It goes so comfortable. Actually, a bike in the city and around Indian conditions, road conditions, traffic conditions, this is how a tuning should be. It should be less stressful on the throttle. Third gear, I bang open, it opens and goes. This is how the character should be for a bike of this caliber. Na solrena or 400cc sub 400cc segment ide. And yeah, this is how it should behave. It should have that punch. Himalayan over there, I feel much better on this bike, and I can really use this bike. My God, this got such a tight axis, and it has the hazard light feature. That's a beautiful looking feature.
So they've given the standard as hazard standard on this bike, and like a Meteor, எல்லாத்துலேயுமே they've given hazard as a standard, and I really like this biking. To be honest, Meteor is a very nice bike. I don't like Himalayan, but Meteor has got much better characteristics, difference to it. The engine is the same, but Anna, it suits this bike much better than what the Himalayan was, honestly. சரி, இப்போ வந்து டிராஃபிக்குள்ளே சண்டை போட்டு பார்க்கலாமா? ஃப்ரண்ட்டில் காற்று ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே. ஃப்ரண்ட் டயர் ரொம்ப க்ரிப்பாக ஃபீல் ஆகுது. ஐ திங்க் தே டோன்ட் செக் த ஏர் ப்ரெஷர். இப்போ வந்து சின்ஸ் இட்ஸ் ஆல்சோ பீயிங் அர்பன் கம்யூட்டர், சப் ப்ரீமியம் கம்யூட்டர் இந்த அர்பன் செக்மெண்ட்டு, வி ஹாவ் டு செக் எப்படி இது க்ரால் ஆகுதுன்னு. இட் ஹேஸ் டு கோ வெல். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில், குட்டி குட்டி ரோட்டில் கட் வாங்கி ஏறி இறங்கிட்டு போயிட்டு வரதுக்கு ஐ கேன் கம்ஃபர்டபுளி ஹோல்ட் த டேங்க் அண்ட் சிட், நோ ப்ராப்ளம், நோ ஸ்ட்ரெஸ் ஆன் த என்ஜின். இட் crawls. ஹிமாலயனோட டிப்பிக்கல் crawling கேரக்டர் இதுக்கும் இருக்குது. இட்ஸ் ஆன் செகண்ட் கியர். I've got red signal. I'm not working hard at all. Literally zero hard work. Doesn't care. It crawls and it's so nice. It's pretty cool. All right. மற்றதில் இந்த வீடியோவில் நிறைய ஹெல்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், பட் மிச்ச விஷயங்கள்லாம் I will let you know.